ஹென்றி டிபென் சார், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? அரசு உண்மையிலே நடவடிக்கை எடுப்பதாக அந்த புள்ளியியல் கணக்கு அப்படிங்கிறத தாண்டி அரசு உண்மையில் நடவடிக்கை எடுப்பதாக இருக்கிறது என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு, காவல்துறை தரப்பில். ரெண்டாவது, காவல் நிலைய மரணங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை சார். நான் வேற எந்த டாக்குமெண்ட்லேருந்து நான் ஆரம்பிக்க விரும்பவில்லை. அவங்களுடைய பிரஸ் நோட்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பிரஸ் நோட்ல இன்னும் ஆக்டிங் டிஜிபியாக தொடருகின்ற திரு வெங்கட்ராமனுடைய மதிப்பிற்குரிய வெங்கட்ராமனுடைய அறிக்கையிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய அறிக்கையினுடைய இறுதி பகுதியில் அவர் கூறுவது, சமுதாயத்தையே நாம் ஏதோ ஒரு நெகட்டிவாக பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அப்புறம் மக்களுக்கு இதை சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கம் வந்துவிடும். ஏதோ நாம் சமூகத்தில் மிகவும் கீழே சென்று விட்டோம் என்று கிடையாது. போக்சோ குற்றங்கள் நடந்தால் வந்து சொல்ல வேண்டும். நாங்கள் அனைத்து குற்றங்களையும் தீர்த்து வைப்பதற்கு தான் இருக்கிறோம். எந்த வழக்கு வேணுமானும் தமிழ்நாடு போலீஸ்கிட்ட போயிட்டா நாங்க தீர்த்துருவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை டிஜிபி கொடுத்திருக்காரு. ஒன்னு காலை உடைச்சு நாங்க தீர்த்துடுவோம், இல்லாட்டி ஆளை சாவடிச்சு தீர்த்துடுவோம். இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது நான் ஒன்றும் வேற யாருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வாசிக்கல, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் வாசிக்கிறேன். மனம் வருத்தத்தோட வாசிக்கிறேன். நான் அரசியல்வாதி கிடையாது. அரசியல் நேரத்தில் மட்டும் தேர்தல் வந்துருச்சுன்றதுக்காக பேசக்கூடிய ஆள் கிடையாது, பேச மாட்டேன். ஆனால் இப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஐபிஎஸும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து நின்று கொடுக்குறாங்கன்னா இதை விட கேவலம் என்ன? இது 12ஆம் தேதி வந்து கொடுக்குறாங்க. 10ஆம் தேதி ஒரு இளம் பெண் வந்து ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில். எவ்வளோ வருத்தங்கள் அந்த குடும்பங்களில் இருக்கும், அவங்க உறவினர் மத்தியில் இருக்கும், சமூகத்தில் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபிகர்ஸ்க்காக எல்லாரும் பேசுகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் எல்லா காவல்துறை அதிகாரியும் பொதுவாக பேசுகின்ற நபர் கிடையாது என்று தெரியும். எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கப்படுகிறதுனா இது அரசினால் பாதுகாக்கப்படுகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நல்ல அலுவலர்கள் பல இடங்களில் சிலர் வேலை செய்வதன் காரணமாக அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை முதலில் கூற விரும்புகிறேன். சார், இப்ப நீங்க சொன்னதிலே ஒரு நிமிஷம் அதில் இப்போ அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது வந்து விசாரணையில் இருக்கிறது, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. முதல் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து அந்த தகவல் வரல, ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது சரியாக இருக்க வேண்டும் என்று அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது வந்து இவங்க 12ஆம் தேதி பேசும்போது அந்த 10ஆம் தேதி சம்பவம் நடந்துருச்சுன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். இவங்க இவ்வளோ தைரியமா ஒரு ஐஏஎஸும் ஒரு ஐபிஎஸும் ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி பேசக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஏன் இறங்குகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நல்ல சட்டம் ஒழுங்கு இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கட்டுமே, நல்லா செய்யுங்க, உங்க பணிகளை செய்யுங்க. சமூகத்துல வந்து இது ஒரு சாதிய சமூகமா இருக்க வரைக்கும் சாதிய குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். பள்ளிகளில் வந்து சமத்துவ கல்வியை நம்ம கொண்டு போகாத வரைக்கும் சிறார்கள் மத்தியில் கண்டிப்பாக பெண்களை ஒரு பொருளாக தான் பார்க்கக்கூடிய ஒரு இழிவுபட்ட தமிழ் சமூகமா நமக்கு தலை குனிந்து நிற்போம். இதெல்லாம் மாற்ற வேண்டிய வேலைகள் வந்து பள்ளிகளில் மாற்ற வேண்டியது இருக்கு. அந்த வேலைகளை இந்த அரசு செய்யவில்லை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசு செய்யவில்லை என்ற கோபம் சமத்துவத்தை நேசிக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. அதை விட்டுட்டு போய் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறதுனால நீங்க யாரை காப்பாற்ற முயற்சி வரீங்க? அரசுக்கு யாரை காப்பாற்ற வேண்டிய அவசியம்? டிஜிபியை போடுகின்ற ஒரு அளவிற்கு ஒரு அரசு இல்லையே. அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த வருத்தம். 12-2 கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டவன் நான், வேற யாரும் போடல, நான் தான் போட்டிருக்கேன். 12-2 தேதி உச்ச நீதிமன்றம் கட்டளை இடுகிறது. ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி கூட போடுவதற்கு ஒரு அரசு முன்வரவில்லை என்றால் அதை நான் என்ன கூறுவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த அரசை பற்றி மோசமாக பேசணுன்ற வெறியுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் கிடையாது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் டிஜிபியை போட மறுக்கிறீர்கள்? யாரை பாதுகாப்பதற்காக டிஜிபியை போட மறுக்கிறீர்கள்? எதுக்கு தாமதப்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வி தான் எல்லாரும் கேட்க வேண்டும். இப்ப அரசியல் தலைவர்கள் பேரெல்லாம் பட்டியல் சொன்னீங்க. இவங்கெல்லாம் இந்த 5 வருஷம் பேசல, இவங்கெல்லாம் இந்த 5 வருஷம் நடந்த சம்பவங்களை பேசல. ஆனா இந்த 5 வருஷம் பேசினவங்க நாங்க. இந்த 1 வருஷத்துல மட்டும் இந்த 3 மாசத்துல 2 மாசம் முடிஞ்சிருக்கு.
3 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குங்க. 3 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. நான் சார்ந்த மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மடப்புறத்துல இறந்த அஜித்குமார் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்குல யாரோ இன்னொருவர் பின்னே இருக்கார்னு சொன்னோம். டிஎஸ்பி ஏத்துனாங்க, இன்ஸ்பெக்டரை ஏத்துனாங்க, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மற்றவங்க ஏத்துனாங்க. ஆக மொத்தம் 10 அக்யூஸ்ட் அதில் சேர்த்துட்டாங்க. 5 பேர் 6 பேர் உள்ளார இருக்காங்க, 4 பேர் வெளியே இருக்காங்க. அதில் டிஎஸ்பியும் சேர்க்கப்பட்டார். என்னைக்காவது தமிழ்நாடு அரசு காவல்துறை இந்த தினேஷ்குமார் அவங்களுக்கு இந்த சண்முக சுந்தரத்துக்கு கட்டளை இட்டவர் யார் என்று கண்டுபிடித்து விட்டார்களா? கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்காமல் இன்று மட்டும் எஸ்பி சிவகங்கை எஸ்பி அவர்கள் அழுத்தங்கள் பல இருக்கு என்று எனக்கு தெரியும். அந்த சிவகங்கை மாவட்டத்தில் சாதியம் சார்ந்த வழக்குகள் இருக்கக்கூடிய காரணத்தினால பல அழுத்தங்கள் இருக்கு. ஆனால் இப்ப என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள்? வெங்கடேச பெருமாள் என்ற எஸ்பி இன்ஸ்பெக்டர் பல விஷயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். பல தகவல்களை எஸ்பியிடம் கூறாத ஒருவர் என்ற காரணத்தினால் காத்திருக்கக்கூடிய ஒரு பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்ல அவர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஆட்கள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. அவங்க செய்கின்ற தவறால், அவங்க கொடுக்கின்ற தவறான கட்டளைகளால் அவருடைய உயர் அதிகாரி எஸ்பி பதவியில் இருந்த எஸ்பிக்கு கூட தெரியாமல் கட்டளையிட்டவர் தான் இன்று காத்திருக்கக்கூடிய பட்டியலில் இருக்காருன்றாங்க. இது நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு கேவலமான ஒரு விஷயம் கிடையாதா? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு தலை குனியக்கூடிய செயல் கிடையாது இது. நாங்க என்ன எல்லா ஐபிஎஸ் ஆபீசர்ஸும் மோசமானவர் என்று பேசுகிறோமா? எல்லா எஸ்பிஸும் மோசம், எல்லா டிஎஸ்பிஸும் மோசம் பேசுறோமா? தவறு செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கின்ற அரசாக ஏன் இந்த அரசு இருக்கு என்பதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல சார், அது இந்த விருந்தாளிகள் அரசோட சார் அரசியல் பிரச்சனையா மாத்துறதுக்கு இருக்காங்க. ஹென்றி டிபன் சார் இன்னைக்கு கூட ஆகாஷ் வழக்குல, மானாமதுரை ஆகாஷ் வழக்குல என்ன சொன்னாங்க? பாலத்துல இருந்து கீழே குதிச்சு அவர் இறந்தாருன்னு சொன்னாங்க. என்னங்க தமிழகமே ஏமாந்தவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களா? இல்ல நீதிமன்றத்தில் வேற சொன்னாங்க. 2 நாள் சொன்னாங்க. 9ஆம் தேதி சொன்னாங்க, 10ஆம் தேதி சொன்னாங்க, 11ஆம் தேதி அரசு சொன்னது பொய், காவல்துறை சொன்னது பொய் என்பதை எடுத்து காட்டினோம். என்ன? ரிமாண்ட் ரிப்போர்ட்ல ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட் மிக சிறப்பாக இறப்பதற்கு முன் அந்த பையன் கூறிய விஷயத்தை கூறினான். அவன் காலை எப்படி வச்சிருந்தாங்க, அந்த கல்லை ரெண்டு கால்ல 2 இடத்துல கல்லை வச்சு ஈர சாக்க மேல போட்டு ஒரு கம்பியை எடுத்து கண்கட்டிய ஆகாஷுக்கு காலை உடைத்து அதன் விளைவாக அவர் இறந்திருக்கிறார். இது வெட்கம் இல்லையாங்க? இது தமிழ்நாட்டுக்கு கோபம் வராதாங்க? இது என்ன இன்னைக்கு மட்டும் நடக்கிற சமாச்சாரமா? இது நடக்கிறது மானாமதுரை சப் டிவிஷன்ல. அதே மானாமதுரை சப் டிவிஷன்ல தானே திருப்பவனம் கேஸ் நடந்தது. அப்ப இவங்களாம் திருந்தாமல் இருக்கிறார்கள் என்றால் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இல்ல சார், ஹென்றி டிபன் சார் இதுல சார் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நான் பேச தயார் இல்ல. இல்ல தொடர்ந்து நடக்குது. நான் உங்களுடைய தாம்பரத்துல புனிதன், தாம்பரத்துல இறந்து போன புனிதனுக்காக ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்திருக்கு. நேற்று தான் நான் உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறந்து போன செல்வகுமாருடைய பாடிய 9 நாடா அரியலூர் மருத்துவமனையுடைய டீன் பாதுகாப்பா வச்சிருக்காரு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் கேள்வி கேட்க மாட்டாரா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இருக்கக்கூடியவங்க கேட்க மாட்டாங்களா? அதனால தயவு செய்து இந்த அரசு ஏதோ ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி தினேஷ்குமாரும் வெங்கட்ராமனும் நாடகம் போடுறதை நிப்பாட்ட சொல்லுங்க. இல்ல சார், தயவு செய்து நிப்பாட்ட சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். பல்வீர் சிங் வழக்குல யார் பல்வீர் சிங்கால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக 7 வழக்கு, அந்த பையனுக்கு எதிராக 8 வழக்கு தொடர்ந்து போடுகின்ற ஒரு போக்கு தமிழ்நாடு காவல்துறையிட்ட இருக்கு. நீங்க தவறு செய்திருக்கிறார்களோ, தவறு செய்வர்களுக்கு எதிராக யாரும் நடவடிக்கை எடுத்தா அவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு. ஹென்றி சார், வருத்தத்துடன் ஒரு நிமிஷம் சார். வர்றதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டுக்கு பொறுப்பானவர்கள் நாங்க தண்டிக்கிறோம்னு சொன்னீங்களே, நான் பேசுற ஒரு கேக்குதா? யாருக்கு கொடுத்திருக்கீங்க? நான் பேசுற கேக்குதா? ரிட்டையர் ஆகிறதுக்கு விட்டுருக்கீங்க. மற்றவங்களும் இப்ப ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறார்கள். தலை குனிய வேண்டிய தினேஷ்குமார், தலை குனிய வேண்டிய வெங்கட்ராமன், கட்டளை எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் தலை குனிய வேண்டிய சார். இது அவருடைய பதிவு என்பதை நான் சொல்றேன். ஆனா என்னுடைய பதிவாக நாம் சொல்ல விரும்புவது என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துவதன் நோக்கம் குறை சொல்வதற்கான விஷயம் கிடையாது. 2வது அது அவருடைய சொந்த கருத்து அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று,
அரசினுடைய உயர் அதிகாரிகள் அங்க பதிவு பண்ணியிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சார் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டா அவருடைய பார்க்கும் விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஹென்றி சார், உங்களுடைய கருத்து? அவர் பாவம் இப்போ பேசினவர் ரொம்ப பொறுப்போட ஒரு கேள்வி கேட்டார். அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். ஹென்றி சார் ஏன் வந்து அதிகாரிகள் மேல் கோவப்பட்டார் அப்படின்னாரு. அதிகாரிகள் மேல் கோவப்படலை, தலை குனிந்து வெட்கப்படுகிறேன். ஒரு தமிழக அரசினுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் உச்ச நீதிமன்றம் 12/2 அன்று கொடுத்திருக்கக்கூடிய ஆணையை இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஃபாலோ பண்ணல. வெக்கமா இல்லையா? நான் வெக்கப்பட மாட்டேனா? நான் மனுதாருங்க, நான் வெக்கப்பட மாட்டேனா? அதே ஆக்டிங் டிஜிபியை வச்சு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்கிறீங்களே, என்ன பண்றீங்க? ஏன் வந்து ஒரு யூபிஎஸ்சியால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் தேர்வு செய்வதற்கு இந்த அரசு முன் வர மாட்டது? இந்த அரசின் சார்பாக எதுக்கு இது போன்ற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பிரச்சனை அறிக்கையா கொடுத்தவங்களா? முதல்ல அறிக்கைன்னு சொன்னாரு, இப்ப தந்தவங்க மேலதான் பிரச்சனைங்கிறது. யாரு தந்தவங்க மேல பிரச்சனை இல்லை, இது அரசினுடைய அறிக்கை வாசிப்பவர்கள் இவங்க 2 பேரு. அதனாலதான் சொல்றேன், இவங்க 2 பேரும் வந்து by now the DGP should have been appointed, the new DGP should have been appointed. Why are they not appointing the new DGP? அங்க பேசுறவர் யாருன்னு தெரியல, அவர் கரெக்டா பதில் சொல்லட்டுமே. ஏன் தமிழக அரசுல வந்து உங்களுக்கு ஐபிஎஸ் ஆபீசர்ஸே கிடையாதா? 10 பேர் பட்டியல் போச்சே, அதுல உங்களுக்கு ஆள் கிடைக்கலையா? ஏன் நீங்க அதை என்ன செலக்ட் பண்ணாம இருக்கீங்க? இதெல்லாம் மறைப்பதற்காக தான் மற்ற விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குற்றம் சொல்றேன். மறுபடியும் இந்த ஆட்சியை ஆதரிக்காதவர் கிடையாது நான் பேசுபவர், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் தவறு செய்யும் போது இந்த தவறுகளை எங்களை போன்றவர்கள் மறைத்தோம் என்றால் எங்களுக்கு எந்த பொது மேடையில பேசுறதுக்கு எங்களுக்கு அருகதை இருக்காது. தயவு செய்து come forward with a correct DGP who can address. He is an acting DGP. இல்ல சார், ஒரு டிஜிபியை கூட அப்பாயிண்ட் பண்ண முடியல இந்த ஆட்சியில என்று வருத்தத்தோட சொல்றேன். ஹென்றி சார் ஆர்டர் போட்டுக்கிறதே 1 மாசத்துக்குள்ள அதை பிடிச்சிருக்கணும்னு. ரைட். கோவப்படாம எப்படி பேசுவாங்க? இல்ல சார், இப்ப ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ், ரியாக்டிவ் மெஷர்ஸ் இமிடியேட்டா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அதை தானே அந்த அதிகாரிகள் சொல்றாங்க. நாங்க வந்து உடனே இப்ப நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸா நீங்க பாக்குறத விட அதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் பாருங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்களே சார். நாங்க எல்லா நீதிமன்றத்திலையும் சரி, எல்லா வேலைகள்லையும் ஆல்டர்னேட்டிவ் சொல்லி தான் இருக்கிறோம். நான் புதுசா சொல்லணும்னா நான் சொல்றேன், 22 அங்க பேசிட்டு இருந்தவருக்கு நல்ல டேட்டை கொடுங்க. 22/6/22 மிஸ்டர் சைலேந்திர பாபு டிஜிபியா இருக்கும்போது சீரீஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்குது. அப்போ கொண்டு வந்த SOP 41 கைட்லைன்ஸ் தமிழக அரசு மறந்துடுச்சா? மறந்துடுச்சா? தமிழக அரசுடைய கைட்லைன்ஸ் தானே அது. இதே திமுக ஆட்சியினுடைய கைட்லைன்ஸ் தானே இது. அந்த கைட்லைன்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் டீம்லாம் இருக்கக்கூடாதுன்றது கைட்லைன் 4 5 இருக்கும். இதெல்லாம் மறந்துடுச்சா ஆட்சி? ஆனால் மானாமதுரையில் யாரை வச்சு அடிச்சிங்க? திருப்போணத்தை யாரை வச்சு அடிச்சிங்க? ஸ்பெஷல் டீமை வச்சு அடிச்சிங்க. இன்னைக்கு இங்கே யாரை அடிச்சிங்க? இப்போ அதே மானாமதுரை சப் டிவிஷனில் மானாமதுரை டவுனில் நடந்த சம்பவத்துக்கு, அந்த சம்பவத்தை எந்த விதத்திலையும் அந்த பையனை எடுத்திருக்கக்கூடிய வன்முறை நான் பாராட்டவில்லை. ஆனால் அந்த பையனை அடிக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டீம். அப்போ நீங்க திருந்தவே மாட்டீங்க. எப்போ திருந்துவீர்கள் என்றால், சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கோ தவறு செய்பவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த ஆட்சி இது இல்லை என்று பகிரங்கமாக சொல்றேன். அப்படி திறன் இருந்திருந்தால் ஸ்டெர்லைட் வழக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்லீஸ்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன்ல வந்து நீங்க ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. வருஷம் எத்தனை ஆச்சு? 19 தேர்தலில் சொன்னீங்க, 21 தேர்தலில் சொன்னீங்க, 24 தேர்தலையும் சொன்னீங்க. கமிஷன் ஆஃப் என்கொயரி அருணா ஜெகதீஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்தது. Why have you not taken action against policemen? நீங்க இது மாதிரி பாதுகாக்க தான் இது போன்ற தவறான செய்திகள் சில காவலர்களால் ஏற்படுகிறது என்ற நான் மக்கள் சார்பாக, கோபப்படுகின்ற மக்கள் சார்பாக கோபத்துடன் தான் நான் பேசுவேன். அதாவது இது வந்து எல்லா அதிகாரிகளும் அப்படி இல்லை, ஆனா சில அதிகாரிகள் அது போன்ற செயல்களினால் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு கெட்ட பேர் வருகிறது என்று அந்த நிலைப்பாட நீங்க சொல்றாங்க.